அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழந்தை பாக்கியங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரத்தை வேண்டி இறைவனிடம் தவம் இருந்து அந்த வரத்தை பெறுகிறோம். அந்த குழந்தை பாக்கியம் வந்ததுக்கு பின்னால் இந்த உலகத்திலே யாருமே அப்படிப்பட்ட ஒரு பெயரை வச்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு புதுமையான மாடர்னான ஒரு பெயரை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைக்கு வைக்க நினைக்கிறோம். பேர் மட்டுமல்ல, நம்ம குழந்தைய கூட மாடனாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். இறுதியாக என்ன ஆகுது? நம்மளுடைய குழந்தைகளும் பிற்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணைகளை மாடனாக சோசியல் மீடியாக்களில் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய சம்பவங்களை நம்ம கண் முன்னால் நம்ம பார்த்துக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன். நபித்தோழர் அபு சயீதினில் குத்ரி மற்றும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 நபித்தோழர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இது பைஹகி ஷரீஃபில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன்லஹு வலதும், யாருக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டதோ அப்படிப்பட்ட அந்த நபர் ஃபல் யொஹசின் இஸ்மஹு, அந்த குழந்தைக்கு அழகான பெயர் வைக்கட்டும். நல்ல அர்த்தம் கொண்ட நல்ல பெயர்களை அந்த குழந்தைக்கு வைக்கட்டும். வ அதபஹு, பெயர்களை மட்டும் வச்சதோடு மட்டும், அர்த்தம் கொண்ட அழகான பெயர்களை மட்டும் வச்சதோடு மட்டும் இல்லாமல் வ அதபஹு, அந்த குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை அந்த பெற்றோர்கள் போதிக்கணும். மாடனாக வளர்க்க ஆசைப்பட்டதோடு விட்டுறக்கூடாது. மாடனாக வளர்க்க நினைக்கக்கூடிய நேரத்தில் நல்லொழுக்கத்தையும் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு போதிக்கணும். ஃபைம் பலக, நல்லொழுக்கத்தோடு வளர்ந்த அந்த குழந்தை வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் ஃபலி ஜவ்விஜுஹு, அழகான முறையில் அந்த குழந்தையை திருமணம் செய்து வைக்கட்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. அவ்வாறு செய்யவில்லை என்றால், வயதுக்கு வந்து நீங்கள் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால், அதனால் ஃபாசாப இஸ்மன், நல்லொழுக்கத்தை போதிக்காததுனாலேயோ அழகிய முறையில் திருமணம் செய்து வைக்காதனாலேயோ அந்த குழந்தைங்க பாவத்தை அடைந்து விட்டது என்று சொன்னார். ஒரு தவறான வழிக்கு அந்த குழந்தைகள் சென்று விட்டது என்று சொன்னார். இப்போ இன்னமா இஸ்முஹு, அந்த பாவங்கள் எல்லாம் அல அபிஹி, அந்த குழந்தையை பெற்ற தந்தையை சாரும், அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களை சாரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுக்கு வரமாக இருக்க வேண்டுமே தவிர சாபமாக ஆக்கிடக்கூடாது.